டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவியது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர்வதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதன்கிழமை அன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த லானினா நிகழ்வுகள் இருக்கும்போது சாதாரணமாக நமக்கு இந்த மாதிரி மேலடுக்கு காட்டு சுழற்சி சாதகமான சூழல் இருக்கும்போது உருவாறது வழக்கம்தான். இந்த மழை கிழக்கு காற்றின் அலைவு காரணமாக மழை நமக்கு வரக்கூடிய சாதகமான சூழல் இருக்கும்போது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பரவலாக பார்க்கலாம். தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளில் நம்ம ஒரு சில இடங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கிறோம். கோடை காலத்தில் உக்கிரமான வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் தான் திமுக அரசின் இரு கண்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீரிழிவு, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அதிக அளவில் மருந்துகள் வாங்க வேண்டியிருப்பதாக கூறினார். எனவே எளிய மக்களின் மருத்துவ சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தகங்கள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். முதல்வர் மருந்தகங்களுக்கு மருந்துகள் தேவைக்கு ஏற்றவாறு அனுப்பி வைக்க மாவட்டந்தோறும் மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும், சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். முன்னதாக தியாகராய நகர், பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தில் மருந்து விற்பனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் முதல்வர் மருந்தகத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதல்வர் மருந்தகங்களால் நீரிழிவு, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்து செலவு 75 விழுக்காடு வரை குறையும் என்று மருந்தகங்கள் தொடங்கியிருக்கும் தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். எனக்கு 3 lakh சப்சிடி கொடுத்துருக்காங்க. மேலே இன்னும் நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு இப்போ பேங்க் லோனும் 1 lakh அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30 to 75% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப நாள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சுகர் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 rupeesலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது சார். பிபி டேப்லெட்டும் 19 இருக்குது. அட்டார்வாஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 19, ஒரு ஸ்லிப் பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பிபி பேஷண்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மற்ற மெடிக்கலில் ஒரு சுகர் டேப்லெட் எடுத்துக்கலாம் 110 ரூபானா, நம்மளோட மெடிக்கலில் ஒரு 40 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி குறைந்த விலையில் இருக்கு. இதால மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ளது. மாசம் அவங்களுக்கு 2000, 3000 செலவு வந்தால் இதில் வெறும் 300, 400 ரூபாய்க்கே அவங்களுக்கு அந்த செலவு போயிடும். 75% அவங்களுக்கு சேமிப்பு மிச்சப்படும்.